இது நமது கோடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் நிற்கும் டிடி பிரவீனை பற்றியுள்ள சில விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டிடி 1905 பிளாக் வந்து கன்னியாகுமரி மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் தொடங்கின ஆஸ்பத்திரி காரக்கோணம் ஆஸ்பத்திரி நெய்யூர் கீழில். அந்த ஆஸ்பத்திரியை 1906 வந்து மெடிக்கல் காலேஜாக கவர்மெண்ட் இது பண்ணி தந்தாங்க. அந்த காலேஜில் வந்து படிக்க வேண்டிய பிள்ளைகள் வந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் உள்பட்ட ஏரியாவில் உள்ள பின்னோக்கம் நிற்கிற ஜாதியை சொல்றதுன்னு இல்லை, பின்னோக்கம் நிற்கிற மக்களுக்காக கவர்மெண்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டு அலோட் பண்ண ஒரு காலேஜ், அது மெடிக்கல் காலேஜ் ஆகிடுது. அந்த காலேஜில் போலி ஆவணங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இந்த இது கன்னியாகுமரி மக்கள்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டினுடைய விவித பாகங்களில் இருந்து பிள்ளைகளுக்கு போலி ஆவணங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பல இடத்துல இருந்து கொடுத்து போலி ஆவணங்களை கொடுத்துட்டு அந்த காலேஜில் வந்து 1,10,00,000 ரூபாய்க்கு இந்த பிள்ளைகளுடைய சீட்டை ஏலம் செய்து விட்டுட்டு இருந்தான். பிரவீனும் இவருடைய கூட இருந்த குண்டா இந்த காலேஜில் அந்த காலேஜில் வந்து மேஸ்திரி பணிக்கான காலேஜினுடைய தரையில டெயில் போடுறதுக்கு வந்த ஒரு ஆளாக்கு இந்த இப்போ விளவங்கோடு சட்டமன்ற இதில் எலெக்ஷன் நிற்கிற டிடி பிரவீன், அந்த இந்த ஆளுக்கு இப்போ டாக்டர் டிடி பிரவீன் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் டிடி பிரவீன் சொல்றதுக்கு கூட இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குன்னு சவுத் கேரளா டயசிஸில் ஒரு பாஸ்டர் இருக்கான், பிராங்க்லின் தாஸ். இந்த பாஸ்டர் வந்து போலி சர்டிஃபிகேட் தயார் பண்ணி கொடுத்துட்டு ஜெயிலில் போனவர். அந்த ஆள் தான் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் இது பண்ணி கொடுக்கறது இது. அப்போ அந்த முறையில் இவங்க வந்து கோடிகள் ஆட்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி இந்த கன்னியாகுமரி மக்கள்கிட்ட இருந்து கோடிகள் ஆட்டினது நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருவோம். நான் இன்னும் கூட கேஸ் போட்டு வாங்கி கொடுக்குறேன், நிறைய டாக்டர்ஸ் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆளை வச்சு கன்னியாகுமரி இந்த விளவங்கோடு தாலுகா சட்டமன்றத்துக்கு ஒரு வேட்பாளராட்டு நிறுத்துறது என்னதுன்னு நமக்கு அதில் புரியாத ஒரு சங்கடமான ஒரு இது. ஏன்னா இவர் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ சர்ச்சை கேண்டர்பரி ஆர்ச் பிஷப் ரொனால்ட்ஸ் வில்லியம்ஸ் தொடங்கி வச்ச சர்ச். ஏறக்குறைய 10-17 வருஷம் இந்த சர்ச்சை ஒற்றை நைட்டில் 2022 ஏப்ரல் 29 ஜேசிபி வச்சுட்டு அந்த சர்ச்சை இடித்து நிறுத்தி கம்ப்ளீட்டாக வாழை வாழையை வச்சுட்டு அந்த காம்பவுண்டு எல்எம்எஸ் காம்பவுண்டு ஏறக்குறைய 17 ஏக்கர் பூமி ஒரு பீமா ஜுவல்லரிக்கு கொடுக்கறதுக்குன்னு இது பண்ணான்னு அங்கே கோர்ட்டு வழியாக நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். அப்படி முழுவன் அவனுடைய வாழ்க்கையில் முழுவன் போலின்னு சொன்னால் இதோட கிரிமினல் இப்போ பாம்பே ஒரு கேஸு, அந்த கேஸுகள் எல்லாம் நேற்றுங்கிற கோடதியில் இருக்குது, ஹைகோடதியில் இருக்குது, இடி கையிலையும் இருக்குது, சிபிஐ கையில் குறை கேஸ் கொடுக்கணும்னு இந்த தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் இது போட்ட இதுவும் இருக்குது. இப்போ வந்து இடி என்னுடைய இது ஏறக்குறைய ஒரு 5-7 நாள் இவனை கஸ்டடியில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிரிமினலை இங்கே விளவங்கோடு தாலுக்கில் குவாலிட்டி உள்ள ஆட்கள் இல்லாமல் இருந்துட்டா இது வச்சுருக்காங்கன்னா ரொம்ப பயங்கரமான சங்கடமாக தோணுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த மக்களை பொதுமக்கள் தெரியணும்னு சொன்னதுனால நாங்கள் இது பண்ணோம். ஏன்னா அவ்வளோ இது சொன்னால் நமக்கு இது சர்டிஃபிகேட்ஸு ஃபேக்ட் சர்டிஃபிகேட் இவனுக்கு என்ன ஆஸ்தின்னு வேற ஒரு இதுவும் இல்லை. ஆஸ்தி என்னது ஆஸ்தின்னு சொல்லிட்டா ஏறக்குறைய இப்போ பிஎஃப் இது இந்த பாஸ்டேஸு எம்ப்ளாயீஸினுடைய பிஎஃப் 2017 பிறகு ஒரு பைசா அடைக்கல, 400 கோடி ரூபாய் பிஎஃப் அடைக்காம இது பண்ணியிருக்கான். அந்த பைசா முழுவதும் இந்த தர்மராஜ ரசாலும் இவனுமா சேர்ந்துட்டு இவனுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் இவன் வந்து ஒரு பெரிய இது மாதிரி காட்டிட்டு இருக்கிறது. அப்புறம் மோரல் சைட்லேயும் ரொம்ப மோசமான இது. ஏன்னா நம்ம வந்து சர்ச்சா சவுத்திட்டியில் எல்எம்எஸ்க்கு வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன், ஏகபாரியத்துவம், இதே மாதிரி உள்ள ரூல்ஸ் வச்சிருக்கேன். இது ஒன்றும் இல்லாத மோரல் சைட வெறும் மோசமான ஒரு கிரிமினல். ஏன்னா கிரிமினல் பேக்ரவுண்டில் எவனுமே இந்த சர்ச்சா சவுத் இந்தியாவில் எல்எம்எஸ் சவுத் டிராவன் ப்ரொடைசஸ் ஏன்னா கன்னியாகுமரி காங்கிரேஷன் இதில் வந்து இருக்கக்கூடாது நியம் ஆக்ட் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல இவனை போலி இது பண்ணி கடந்த தடவை இதே மாதிரி கேண்டிடேட் கொடுத்து இது பண்ணி நிறைய இடத்துல ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நான் இதில் வந்து எங்கள் கூட உள்ள இருந்து அவங்க வந்து காங்கிரஸினுடைய நேதத்துவத்துக்கு மெயில் பண்ணாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு இது பண்ண உடனே தானே அந்த கேண்டிடேட்ஷிப்பை இது பண்ணினது. அதனால இவனுக்கு சர்டிஃபிகேட் இவன் பாஸ் பண்ணதாகட்டு இது வேணா நாங்கள் இது பண்ணுறோம். இவனுக்கு என்ஜினியரிங் ஒரு இதுவும் கிடையாது,
பிராங்க்லின் தாஸ் கொடுத்துற போலி சர்டிபிகேட் தான் இவனுக்கு உள்ள சர்டிபிகேட். இது நீங்க தைரியமா இது பண்ணுங்க. இவனுக்கு ஒரு சர்டிபிகேட்டே கிடையாது. இவனுடைய 18-19 வயசு தொட்டு இவன் கிரிமினல். இது கேரளாவில் நீங்க வேணா நேற்றுங்கிற கோடதியிலேயோ நேற்றுங்கிற போலீஸ் ஸ்டேஷனோட கிரைம் ரெக்கார்ட்ஸ் வெரி பண்ணா தெரியும் உங்களுக்கு. பாம்பே கேஸு, இந்த நிறைய கேஸுகள் இருக்கு. அது ஒன்னொன்னா சொன்னேன். திருப்பி வந்து கடைசியா உள்ள கேஸுகள்னு சொல்றது, இந்த அவனுடைய மகளுக்குன்னு ஒரு போலி ஆவணம் தயார் பண்ணி கேரளா MBBS சீட்டு கொடுத்து அது சுப்ரீம் கோடதியில் கொடுத்துட்டு இப்போ ஹைகோடதியில் இருக்கு. வெள்ளாட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல FIR கிடக்கு அதுக்கு. திருப்பி இவன் வந்து கேரளாவில் உள்ள ஒரு ஆள், அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெய்யாற்றுங்கிற தாலுகாவில். அவனுடைய சர்டிஃபிகேட் இப்போ வந்து அவனுக்கு வந்து கன்னியாகுமரி ஜில்லையில் விளவங்கோடு தாலுக்கு அவனுக்கு ரேஷன் கார்டு, அவனுக்கு இது எலெக்ஷன் இதெல்லாம் இங்கே இருக்கு. அப்போ இரட்ட பௌரத்துவம். அது இது சாதாரண கவர்மெண்ட் முன்னால வந்து பயங்கர குற்றமாற்ற ஒரு காரியம். அது கூட இது பண்ணி வச்சுட்டு தான் இப்போ இது பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா திருப்பி வந்து ஏதாவது யாராவது எது பேசினா அவங்கள வந்து அட்டாக் பண்றது, காலை வெட்டுறது. இப்போ ஒரு இது டிப்பர் லாரி வச்சுட்டு ஒரு குண்டா டீம் வச்சிருக்கான். வண்டியை கொண்டு வந்து இடிச்சு நிறுத்துறது, போற பையங்களை வைக்கணும். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் நான் 2 வீலர் யாத்திரை செய்யக்கூடாதுன்னு போலீஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம். நான் அதனால எப்பவுமே 2 வீலர் டிராவல் பண்றது கிடையாது. நாங்கள் நான் அல்ல, எங்க சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க தட்சிண கேரளா டயசிஸ் உள்ள சமூகம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏறக்குறைய 12 பாஸ்டர்ஸை வெளியேற்றி போட்டாங்க. சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸை வெளியேற்றி வச்சிருக்காங்க. இவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா இவனுக்கு இதை சப்போர்ட் பண்றது யாரு? பைசையை கொடுத்துட்டு ஒருத்தரையும் விலைக்கு வாங்குற. இப்போ வந்து இவனுக்காக எலெக்ஷன் நடத்தி இவனை சவுத் கேரளா டயசிஸினோட செக்ரட்டரி ஆக்கினவர் 29 கோடி ரூபாய் PF பைசையை கொள்ளையடிச்சு சுப்ரீம் கோடதியில கண்டிஷன் பெயில 29 கோடி. அந்த கேஸினுடைய ஃபைல் என்ன கையில வீட்டில் வச்சிருக்கேன். அதுல 29 கோடி ரூபாய் PF பைசா அடிச்சு மாற்றி கண்டிஷன் பெயில். அவர் தான் இப்ப இவனை எலெக்ஷன் நடத்திட்டு சவுத் கேரளா டயசிஸ் கமிஷனரியா வச்சுட்டு இனி ஒரு ரூபேன் மார்க்கன்னு இப்போ இருக்கிற மாடரேட்டரா இருந்துட்டு இவனை இந்த இதுல இப்போ ஸ்திரப்படுத்தி வச்ச வேற ஆளு. விளவங்கோடு மக்களுக்கு இந்த விளவங்கோடு இதை பற்றி சொல்ற நேரத்தில் இந்த இந்தியாவில் மிகுந்த பண்டிதர்கள் படித்தவர்கள் புராதனமா அதங்கோட ஆச்சான், தொல்காப்பியர், அப்புறம் பார்த்திபபுரம் லைப்ரரி, திருச்சாரணமலை, இதே மாதிரி உள்ள பெரிய பெரிய ஒரு பண்டிதர்கள், வைத்தியர்கள், சித்த வைத்தியர்களுடைய பாரம்பரியத்தில் இருந்த நாட்டில் ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கேண்டிடேட் இல்லாததுனாலயா கேரளாவில இருந்து ஒரு காங்கிரஸ் லீடருக்கு காசை கொடுத்துட்டு இப்படி ஒரு லீடரை இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது பண்ணணும்னா இந்த மக்களுக்கு இது வேற இங்க யாரும் கிடையாதா?